ஹாய், வெல்கம் டு பியூர் ரூட்ஸ். இன்றைக்கி நம்ம பியூர் ரூட்ஸில் மைக்ரோ க்ரீன் ஆம்லேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஆம்லேட் பண்ணியிருந்தேன். அது எப்படின்னா ஆம்லேட்டில் மிக்ஸ் பண்ணி அதை கடலில் போட்டு ஆம்லேட் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம். பட் இதில் ப்ளைனாக ஒரு ஆம்லேட் போட்டு அதில் லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டு அப்படியே நம்மளோட ரேடிஷ் பர்பிள் கலர் ரேடிஷ் மைக்ரோ க்ரீனை ஆட் பண்ணி திருப்பி போடாமல் அப்படியே சாப்பிட போகிறேன். ஸோ இதை நம்ம பச்சையாக சாப்பிட்றதா ரொம்ப நல்லது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் ஏதோ ஒரு ஃபுட் நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸோடையோ சாலட்ஸோடையோ எப்படி வேணால் நம்ம சாப்பிட்லாம். ஆனால் டெய்லி ஒரு கைப்பிடி சாப்பிடும்போது காய்கறியை விட பழங்களை விட நமக்கு 40% எக்ஸ்ட்ராவான நியூட்ரிஷன் வேல்யூ கிடைக்கிது. கீரைனா நம்ம அதை எடுக்கணும், கட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் அவிக்கணும், பொரிக்கணும், இந்த மாதிரி நிறைய கஷ்டமான விஷயங்கள் இருக்குது. பட் நம்மளோட மைக்ரோ க்ரீன்ஸை அப்படியே எடுக்கலாம், தண்ணியில் வாஷ் பண்ணலாம், அப்படியே பெப்பர் சால்ட் போட்டும் சாப்பிட்லாம். இல்லை ஃப்ளேவருக்காக நம்மளோட பொரியல் அண்ட் குழம்பு எதில் வேணாலும் சாண்ட்விச் ஆம்லேட் எதில் வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் ஈஸியாக சாப்பிட்றலாம் அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ஃபுட்களையும் மைக்ரோ க்ரீன்ஸ் எடுக்கும்போது நமக்கு தேவையான நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாகும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஈஸி டு ஈட்.